இப்போல்லாம் நம்ம போயிட்டு யூடியூப்ல ஜில் ஜங் ஜக் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டாலே அந்த படத்தில் இருக்க சாங்ஸ் எல்லாமே வந்துட்டு வரிசையாக வந்துட்டே இருக்குது. இந்த சாங் எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு பிடிச்ச சாங்கை வேற மாறி போயிருக்கு. இந்த படம் வந்துட்டு வெளியாகிறதுக்கு முன்னதாகவே ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். இந்த ஜில் ஜங் ஜக் படத்தோட பிரஸ் மீட் சமீபத்தில் நடைபெற்றுருந்துச்சு. இதோட சில துளிகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நடிகர் சித்தார்த்தின் ஏடாக்கி நிறுவனம் சார்பில் டார்க் காமெடி வகையில் உருவாக்கப்பட்டுள்ள ஜில் ஜங் ஜக் திரைப்படத்தின் விளம்பர பணிகள் தொடர்ந்து இணையதளங்களில் முதன்மை பெற்று வருகிறது. ஜில் ஜங் ஜக் படத்தில் கதாநாயகனாக மட்டும் அல்லாமல் தயாரிப்பாளராகவும் உள்ள சித்தார்த் படக்குழுவினரை செய்தியாளர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். யூத் ஸ்பெஷலா ஜில் ஜங் ஜக்ங்கிற இந்த 3 வார்த்தை வந்து பயங்கரமா அக்செப்ட் பண்ணி ஓன் பண்ணி கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஜில் ஜங் ஜக்ங்கிற இந்த படத்தோட ட்ரெய்லர், விஷுவல்ஸ், விஷால் சந்திரசேகரோட இசை, தீரஜ் வைத்தியங்கிற ஒரு புது இயக்குனரோட விஷன், இந்த விஷயங்கள் எல்லாமே யூத் அவ்வளோ நல்லா சேர்ந்துருக்கு. ஸோ இன்னைக்கு ஜில் ஜங் ஜக்ன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு நம்மளோட யூத்துக்கு, நம்மளோட ஆடியன்ஸுக்கு மைண்டுக்கு வர விஷயம் எங்களோட இந்த படம். ஜில் ஜங் ஜக் வந்து நான் சொந்தமாக தயாரித்த படம், நான் நடிச்சிருக்கேன். ராவுத்தர் என்ற கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் நடித்துள்ள ராதா ரவி முதலாக ஜில் ஜங் ஜக் படத்திற்காக ரேப் பாடல் பாடிய அனுபவத்தை குறித்து வேடிக்கையாக பகிர்ந்து கொண்டார். எங்க குடும்ப குரலை வந்து எவனாவது எவனாவது சொல்லியிருக்காரா? பத்திரிகையில் என்னை பற்றி எழுதும் போதே மறைமுகமாக எழுதும் போதே கரகரத்த குரலுக்கு சொந்தக்காரன் அப்படிதான் எழுதுவாங்க. அவன் சொல்கிறான் பம்பாயில், ஐ saw that rap songs, excellent, your voice is so good sir. என்னை கூப்பிட்டுருக்கான் இப்போ ஒரு பாட்டுக்கு. இப்போ போய் நான் அண்ணன் டிஆர் மாலிங்கம், தியாகராஜ பாதர் மாதிரி ஆகிட்டேன். பாடுறதுக்கு அங்கே கூப்பிட்றான் என்ன. ஆச்சரியமாக இருக்குது இந்த பாட்டு. அதான் நான் சொன்னேன், நான் வெறும் பேசினேன், அதை போய் பாட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. ஜில் ஜங் ஜக் திரைப்படம் ஒரு குழுவினரின் முயற்சி எனவும் ஒரு சாதாரண கதைக்கு திரைக்கதை அமைத்த விதத்தில் இந்த படம் தனித்துவம் பெறுவதாக கூறுகிறார் ஜில் ஜங் ஜக் பட இயக்குனர் தீரஜ் வைத்தி. படம் வந்து வேரியஸ் ஃபேஸஸ் தாண்டி வந்திருக்கு. ஒரு கட்ஸ் எல்லாம் நிறைய போய் நிறைய இட் ஹஸ் பிகம் a wholesome movie right now. That's what we feel and we are pretty sure that you will all love the film. உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும். உங்க எல்லாருமே நீங்க படத்தை பார்க்கும்போது நாங்க சொல்ற அதே விஷயத்தை நினைச்சிட்டு பாருங்க. Don't let the kid in yourself die when you watch the movie. அந்த உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த குழந்தைத்தனத்தை கிண்டல் பண்ணிட்டே அந்த படத்தை பாருங்க. கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. I am damn sure about it. முற்றிலும் புதிய இயக்குனர் மற்றும் புதிய கூட்டணி முயற்சியில் உருவாக்கப்பட்டுள்ள ஜில் ஜங் ஜக் திரைப்படம் வரும் 12ஆம் தேதி தமிழகம் முழுவதும் வெளிவர உள்ளது. ஒளிப்பதிவாளர் யுவராஜுடன் அழகர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.